ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 11th பாலிட்டி லெசன் 13 பார்க்கலாம். லெசன் நேம் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ். இதில் வந்து ஸ்டேட்டஸ் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி இருக்குல்ல, அந்த டாப்பிக்லேருந்து பார்க்கலாம். சென்னை பிரசிடென்சி வந்து 19th செஞ்சுரியில் வந்து பிரிட்டிஷோட டைரக்ட் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். இவங்க பிரிட்டிஷார் வந்து ரயத்வாரி சிஸ்டம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போனா 1820 நிறைய டேக்ஸ் கலெக்ஷன் சிஸ்டம்லாம் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. 1835 வந்து இங்கிலீஷ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாகவும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்குவேஜாகவும் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸில் வந்து இந்தியன்ஸ் நிறைய பேர் அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, இந்த மிலிட்ரியில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, நான் பிராமின்ஸ், அப்புறம் டிப்ளாய்டு கம்யூனிட்டிஸ்ட் இருக்காங்க. அவங்கள தான் நிறைய பேர் சேர்த்துக்கிறாங்க. மிலிட்ரி ஃபோர்ஸஸில் வந்து இந்தியன்ஸ் அவங்க அப்பாயிண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த இந்தியன் லாங்குவேஜை வந்து அந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் இருக்கிறது பிடிக்கல. அவங்க வந்து யாரெல்லாம் இங்கிலீஷில் நல்லா ஃப்ளூயண்ட்டாக இருக்காங்களோ நிறையா கவர்மெண்ட் சர்வீசஸில் வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. யூரோப்பியன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறையா ஆங்கிலோ இந்தியன்ஸ், பிராமின்ஸ் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து வேலை பார்க்குறாங்க. ஜமீன்தாரி சிஸ்டம், ரயத்வாரி சிஸ்டம் வந்து 9th செஞ்சுரியில் கொண்டு வராங்க. அதனால் வந்து லேண்ட்லார்ட் ஜமீன்தார்ஸ் இருக்காங்களா, அவங்க கையில் வந்து எல்லா நிலமும் வந்துடுது. அப்போ வந்து டிப்ளாய்டு கம்யூனிட்டிஸ் வந்து நல்லாவே அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. டிப்ளாய்டு சிஸ்டம் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக ஃப்ரான்சிஸ் எலிஸ்ங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் வந்து கொண்டு வராங்க. அவர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு. அதே மாதிரி வந்து தாமஸ் மன்ரோவும் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா, இப்போ லோவர் ஸ்டார்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்கள்ட்ட உள்ள லேண்ட்ஸ்லாம் வந்து இவங்க ஜமீன்தார்ஸ், லேண்ட்லார்ட்ஸ்லாம் வந்து இல்லீகலாக வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தோன்னா, அந்த ஈல்ட்ஸோட இதெல்லாம் வந்து ரொம்பவே கம்மியாகிடுது. அப்புறம் வந்து இந்த ஃபார்மிங் வந்து குவாலிட்டி லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய இன்கம் வந்து ரொம்பவே கம்மியாகிடுது, இன்கம் டேக்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. லேண்ட்லார்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிப்ளாய்டு கம்யூனிட்டிஸ் பீப்புளை வந்து அவங்க லேண்ட்லேருந்து துரத்திட்டு அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து எஜுகேஷனும் தர மறுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபரன்ஷியல் ரைட்ஸ் ஃபார் டவுன் ரோடுன்னு பார்க்கலாம். 1885 வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து நிறையா வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பாலிசிஸ்லாம் வந்து இவங்களுக்கு கொண்டு வராங்க. அப்புறம் வந்து அவங்க குழந்தைங்களுக்காக நிறையா நியூ ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஆரம்பிக்கிறாங்க கவர்மெண்ட்டே. நெக்ஸ்ட்டு வந்து செங்கல்பட்டு கலெக்டர் இருக்கார்ல, ட்ரெமான்கர், அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாரு இந்த டவுன் ரூரல் கம்யூனிட்டிஸ் பற்றி. அவங்க என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரிப்போர்ட்டில் வந்து சோஷியலாக, எக்கனாமிக்காக, எஜுகேஷனாக எல்லா இதுலேயுமே வந்து ரொம்ப லோ லெவலில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லேண்ட்ஸ் வந்து மறுக்கப்படுது. அவங்களாட்டி சொந்தமாக வீடு கட்டிக்க முடியல, அதையும் மறுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எஜுகேஷனும் கொடுக்கலையா, அவங்கள வந்து அடிமைகளாக வந்து விற்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய இன்கம் வந்து ரொம்பவே கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்கம் அதிகமாகணும்னா அந்த லேண்ட்ஸ்லாம் வந்து இந்த எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், பிரித்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கிட்டு 1892 வந்து பார்த்தோன்னா, இந்த ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்குமா. அப்போ 12 லட்சம் ஏக்கர்ஸை வந்து இந்த லோவர் கேஸ்ட் குரூப்ஸ்க்கு வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அந்த நிலத்தை தான் வந்து பஞ்சமி நிலம்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா, அந்த மக்களுக்கு வந்து ஸ்கூலும் வந்து உருவாக்கி தராங்க. அது வந்து பஞ்சமர் ஸ்கூல்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்சமருங்கிறவங்க யாருன்னா, அந்த வர்ண சிஸ்டம் இருக்குல்ல, அதுலேருந்து அந்த வர்ண சிஸ்டத்தில் அடங்காமல் அதுலேருந்து வெளில இருக்கிறவங்க தான் அந்த பஞ்சமர்னு சொல்லுவாங்க. அயோத்திதாசரும் சிங்காரவேலரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பஞ்சமர் ஸ்கூல்ஸை வந்து ஆதி திராவிடர் ஸ்கூல்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. 54 வந்து கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் கொடுக்கணும், யாருக்கும் மறுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து இந்த ஹையர் காஸ்ட் ஹிந்துஸ் இருப்பாங்க, அவங்க வந்து அதை கேட்டிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி 1865 பார்த்தோன்னா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் அவருமே ஒரு ஆர்டர் போட்டிருப்பாரு, எல்லாருக்குமே வந்து எஜுகேஷன் கொடுக்கணும். ஆனால் வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. நான் பிராமின்ஸும் மைனாரிட்டிஸ் குரூப்ஸும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரிட்டிஷார் வந்து ஒரு தலையாக செயல்படுறாங்க, பிராமின்ஸ்க்கு நிறைய உதவி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுங்க, அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுவாங்க. 1891 வந்து ட்ரெவான்கோர் கிங்டமில் வந்து மலையாளி மெமோரியல்னு ஒன்று சப்மிட் பண்ணி, இந்த மாதிரி அந்த அங்கே இருக்கிற அந்த பூர்வீக மக்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி 1896 வந்து ஈழவ மெமோரியல்னு அவங்களுமே வந்து அந்த அவர்ன கம்யூனிட்டின்னு அவங்க வந்து பார்த்தோன்னா எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன் எல்லாமே ஒரு பேக்வேர்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் வேணும்னு கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா நாராயண குரு, அவர் வந்து பார்த்தோன்னா 1902 வந்து அந்த தர்ம பரிபாலன யோகம்னு ஆரம்பிச்சிருப்பாரா. அவர் இந்த மாதிரி அந்த ஈழவ மக்களுக்கெல்லாம் வந்து எஜுகேஷன் கொடுக்குறதுக்கு, அப்புறம் வந்து அந்த டெம்பிள்குள்ளெலாம் அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்களா, அப்போ வந்து அறிவுப்புறத்தில் வந்து அவங்களுக்காக ஒரு டெம்பிள் வந்து கட்டியிருப்பார் இவர். இதுக்கெலாம் முன்னாடியே வந்து 1902 வந்து கோல்ஹாப்பூர் ராஜா வந்து சத்ரபதி ஷாஹூ இருக்கார்ல, அவர் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து
கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து ரிசர்வேஷன் வந்து கொண்டு வந்திருப்பார். நான் பிராமின்ஸ் குரூப்ஸ்க்கு வந்து கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி பார்த்தோன்னா மைசூரில் பார்த்தோன்னா மில்லர் கமிட்டிங்கிறவங்க எங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. யாரெல்லாம் வந்து ரெப்ரசன்டேஷன் வேணும்னு டிமாண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அயோத்திதாசர், சிங்காரவேலர், ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், பித்தி, தியாகராஜர், ராஜா ஆஃப் பனகல், நிறைய பேர் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிமாண்ட்ஸ்லாம் வந்து எப்போ அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னா 1922. கம்யூனிட்டி பேஸ்டு ரெப்ரசன்டேஷன் ஆர்டர் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கொண்டு வராங்க. இந்த ஆர்டர் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா 128 செக்ஷன் 2 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து சென்னையில் உள்ள எல்லா கவர்மெண்ட் இதுலேயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆர்டர் படி பார்த்தோன்னா எஜுகேஷன் டு ஆல் இன் தமிழ்நாடு அந்த மாதிரி இதை வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா மகாராஷ்டிராவில் வந்து ஜோதிரா புலேவும் சாவித்ரிபாய் புலேவும் வந்து அங்கே உள்ள அந்த டிப்ரெஸ்ட் கிளாஸ்க்கு எஜுகேஷனு அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி பார்க்கலாம். 1913 வந்து ராயல் கமிஷன் போட்டிருப்பாங்க. யார் தலைமையில் அப்படின்னா அலெக்சாண்டர் கேர்டியோ அப்படிங்கிற தலைமையில். இதில் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி மட்டும் இல்லாமல் ரங்கூன் தாராவி அசோசியேஷன் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நடேசனு, பிடி தியாகராயர், டிஎம் நாயர் இவங்க எல்லோரும் சேர்ந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்திருப்பாங்க. அடுத்ததாக பி தியாகராயர் இருக்கார்ல, அவர் வந்து நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா டிசம்பர் 1916. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஷினு. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருப்பாருன்னா பி தியாகராயர். 1916 வந்து பிடி தியாகராயர், டிஎம் நாயர் நிறைய பேர் சேர்ந்து வந்தோம்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து யாரோட நலத்துக்காகனா நான் பிராமின்ஸ்க்கு இருப்பாங்களே அவங்களுக்கு எல்லா இதையும் வாங்கி கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததாக இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு மேகசின் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்டிஸுங்கிற மேகசின்னு. ஸோ கொஞ்ச நாள் கழித்து வந்து இந்த மேகசின் நேம்லேயே வந்து இந்த பார்ட்டியோட நேம் மாறி இருக்கும், ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தமிழ் ரெப்ரசன்டேஷன் வந்து நான் பிராமின்ஸ்க்கு வந்து வேணும், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி செக்டர்ஸில் வேணும்னு கேட்டிருப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா 1915 வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹையர் எஜுகேஷனில் வந்து இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட் மட்டும்தான் இருக்குது, தமிழ் மற்ற லாங்குவேஜ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. 1970 வந்து பார்த்தோன்னா ஒரு 54 அசோசியேஷன் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸரை மீட் பண்ணி ஃபேர் ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. 1920 எலெக்ஷனில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி மீட் பண்ணியிருக்குமா, அவங்க வந்து 1921 வந்து இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் டிகிரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணவர் யாருன்னா முனுசாமி, சென்னை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாஸ் பண்ணியிருப்பாரு. இந்த ரெசல்யூஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நான் பிராமின்ஸ் வித் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஷுட் பி ப்ரொவைடட் வித் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இந்த நான் பிராமின்ஸ் இருக்காங்களா அவங்கள்ட்ட குறைஞ்சபட்சம் அந்த எஜுகேஷன் குவாலிஃபை இருந்தாலே போதும் அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்குறதுக்கு. நான் பிராமின்ஸ்னால் வந்து வெறும் ஹிந்துஸ் மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ், அப்புறம் லோவர் கேஸ்ட் குரூப்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. இது வந்து எது வரைக்கும் இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா 100 சேலரி இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு ஜாபில் வந்து 75% பீப்புளை வந்து 7 வருஷத்துக்குள்ளே அடையிற வரைக்கும் இது வந்து இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. The salary is above ₹100. This order should be implemented for 7 years until it reaches 75% of the population. இந்த ரெசல்யூஷன் பார்த்து ஆர்கே சண்முகம் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா இப்போ இந்த ரெசல்யூஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சுன்னா ஃப்யூச்சரில் பீப்புள் வந்து நம்மளை இதை கொண்டு வந்ததுக்காக பாராட்டுவாங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பார். அதே மாதிரி சி நடேசன் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒருவேளை அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து ஃபேராக இல்லாட்டி நாங்கள் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ண மாட்டோம் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். வந்து இந்த ரெசல்யூஷன் கொண்டு வந்ததுக்கு அவர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு ஃபேவராக தான் இருந்திருப்பார். 1925 வந்து காஞ்சிபுரம் கான்ஃபரன்ஸில் வந்து இவர் வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் பேஸ் பண்ணி ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர முயற்சிருப்பார். ஆனால் வந்து அது அந்த ரெசல்யூஷன் வந்து ரிஜெக்ட் ஆகப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பெரியார் வந்து காங்கிரஸ்லேருந்து வெளில வந்திருப்பார். 1928 வந்து ஆர் முத்தையா வந்து என்னென்னா இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்து பாஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லையும் இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்போன்னா 1928. யார் கொண்டு வந்திருப்பாருன்னா ஆர் முத்தையா. வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.